உனக்கு என்னடி ஆச்சு? உங்களுக்கு அவன் மேல எவ்வளவு வேணா ஆத்திரம் இருக்கலாம், அதுக்காக என்ன போய் அவங்க கூட சேர்த்து பேசுறீங்க நீங்க? எனக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஆட்டத்தை நிறுத்தணும்னு தோணுச்சு. என் கையில இருந்த ஒரே துருப்புச்சிட்டு நீதான். உன்னை கீழே இறக்கினே ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, உங்க ஆட்டமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. பாரு, அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசினா உன் பல்ல உடைச்சிருவேன் நானு. உடைச்சிருவேன். உமா, நாளைக்கு காலையில நீ என்ன சீக்கிரம் எழுப்புற. எதுக்கு? நீலகண்டையர் வீட்டுக்கு போக போறேன். எதுக்குங்க? இந்த வீட்டுல நான் புருஷனா இல்ல நீ புருஷனா கேட்கறதுக்கெல்லாம் எதுக்கு எங்க ஏன் கேட்கற நீ? ஊருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேளே, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நேரத்துக்கு வரிசையா 9 பெண்களை பெத்து வச்சிருக்கோமே, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கேடா? தப்பு ஒண்ணுதுரி. என் தப்பா? பின்ன என்ன, நானா அவன் 9 பொட்டையா பெத்துக்க சொன்னேன். இந்த 9 ஆம்பளையா இருந்திருந்தா மார்க்கெட் ரேட்டுக்கு வரதட்சணை வாங்கி நான் லட்சாதிபதி ஆயிருப்பேன். பேசாதீங்க, பெத்த வயிறு 10 எரிகிறது. அம்மா, ராமநாத மாமா ஆத்துல பாமாயில கியூல நின்னு அத வாங்கி தர சொன்னாமா. எட்டனா தரேன்னு சொன்ன. வரேம்மா. அம்மா, அரிசி கியூக்கு போறேன், 4 நாள் கிடைக்கும். அம்மா, மணல கியூக்கு போறேன், 8 நாள் கிடைக்கும். அம்மா, ஓபு மாமா ஆத்துல தண்ணி புடிச்சு தர சொன்னாமா. தண்ணி கியூக்கு போறேன், 4 நாள் தரேன்னு சொன்னா. ஏண்டிமா, நம்பர் 1, நீ எந்த கியூ கிடிமா போற? நியூ ஷோ மாமி கோழிக்கு புது படத்துக்கு கியூல நின்னு டிக்கெட் வாங்க சொன்னா. ₹1 தரேன்னு சொன்னா. நான் வரேம்மா. நூன் ஷோ மாமிக்கு அப்படியாவது படம் என்ன வேண்டி கிடக்கு? ஏதோ நாட்டுல எல்லாத்துக்கும் கியூ இருக்கு, எனக்கும் கியூல நிக்க 9 பொண்கள் இருக்கு, அதனால நான் பொழைச்சேன். சீதா லட்சுமி. என்னன்னா? சீது. என்னன்னா? இது குட்டி. ஐயோ, என்ன கொலையரே? ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம வீட்டு உபயோகத்துக்கே ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோ. சரி. எனக்கு நமக்குன்னு பொண்ணே இல்லையே, எல்லாரும் ஊருக்கு உபகாரம் பண்ண போயிட்டா. அதனால சீது. ஐயோ ஐயோ, இது குட்டி என்ன? நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமில்ல சார், நான் என் தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஜாதகம் இருக்குமா? எல்லா ராத்திலையும் கல்யாணம் நடக்கிறது. சீதா லட்சுமி. பொண்ணு வயசுக்கு வந்துட்டா புள்ள ஜாதகத்தை தேடி ஓடணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சீது. சின்ன குழந்தை கணேசன் பொறுப்பா தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ண போறான். நிறுத்தடி சீத்து குட்டி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கணேசனை பார்த்தாலும் புத்தி வர வேண்டாம். பொண்டாட்டிய வட்டி கிடைக்கும் மளிகை கிடைக்கும் அலைய விட்டுட்டு தெரு திண்ணல வெட்டி பேச்சு பேசுற தின்னூர் ஜந்து இந்த கணேசன். அப்பேற்பட்ட உதவாக்கரைக்கு முன்னாடி நீ என்ன தூக்கி எறிஞ்சு பேசிட்டேல்ல, இவன் தங்கைக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்டி. அது வரைக்கும் இப்ப அவுக்கிற இந்த கூந்தலை நான் முடிய மாட்டேன். இதுதான் இந்த திருவையாறு நீலகண்ட சாஸ்திரியோட சபதம். பெரிய பாஞ்சாலி சபதம். நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்னைக்கு நீங்க நம்ம மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அவங்க ஆத்துக்காரி, நீங்க ஆம்படையா. அது வரைக்கும் நான் வெறும் சீதா லட்சுமி, நீங்க வெறும் எம்ஆர் நீலகண்ட சாஸ்திரி. நோ சீத்துக்குட்டி. நீங்க யாரோ நான் யாரோ, டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் சேங்காலிபுரம் சுந்தரேச கணபாடிகளுடைய பொன் சீதா லட்சுமியோட சபதம். நான் உன்னை பத்தி கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன், வருத்தப்படாத. அதனால என்ன சார், எது எப்படியோ உங்களுக்கு ரோஷம் வந்ததே அதுவே பெரிய விஷயம் சார். நான் என் தங்கச்சி கல்யாண விஷயமா சொன்னேனே. கல்யாண விஷயமா தானே? எந்த போட்டோ பிடிச்சிருக்க நீயே சொல்லு சார். இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கா சார். யார் சார் இந்த பையன்? இவனா? இந்த பையன் பேர் மங்குபதி, அம்மா பேர் ருஷியேந்திரமணி, அப்பா பேர் ராஜகலவை, சொந்த ஊர் அச்சரப்பாக்கம். மாப்பிள்ள நல்லா இருக்காரு. உனக்கு என்ன தவிர எல்லாருமே நல்லா இருப்பாங்களே. தமாஷ் பண்ணேன்டி, நான் தமாஷ் பண்ண கூடாதா? நீங்களும் தான் நல்லா இருக்கீங்க. அதுலயும் உனக்கு அவ்வளவு சலிப்பு? ஏய், கௌரி கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ அவங்க பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுனா. அது சரி, பொண்ணு பார்க்க வர்றதுக்குன்னு தான் சில அனாவசியமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்குதே. ஒரு 200 ரூபாய் தேவைப்படும்ல, என்ன பண்ண போறீங்களா? கழுத கட்டா குட்டிச்சவரு நேரா எத்ராஜி வீட்டுக்கு போக வேண்டியது, அவன் பீரோவை திறக்க வேண்டியது, ஒரு 200 ரூபாய் பணத்தை எடுக்க வேண்டியது அந்த நோட் புக்ல. ஏதோ பழக்க தோஷம் எத்தராஜ் பேர் வாயில வந்துருச்சு. நடக்க போற நல்ல காரியத்தை பாப்போம். வர்றவங்களுக்கு காப்பி டிஃபன் கொடுக்கணும், பூ வைக்கணும், பழம் வைக்கணும், வெத்தலை பாக்கு வைக்கணும்.
வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்? அதான் எப்படிங்கிற. முதல்ல உன் வளையல வைக்கிறேன், அப்புறம் நீ சொன்னதெல்லாம் வைக்கிறேன். என்னடி இருக்கிறதே ஒரு ஜோடி வளையல் தானேன்னு வருத்தப்படுறியா? இல்லைங்க, முதல்ல என் பொருளை நீங்க அடமானம் வைக்க போறீங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். கைட்டுக்கங்க. நான் இங்க வந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சாதான் என்னங்க ஐயா, இங்க வராத ஆளே கிடையாது. கடவுள் கூட நம்ம கிட்டதான் கடன் வாங்குறான். நீ அடிக்கடி வா. நல்லா அரே சைத்தான். யோ, 4 பேர் பாக்குறாங்கய்யா. கணேஷு, கொஞ்ச நாளா உன் பிபி கழுத்திலே நம்ம மஞ்சள் கயிறு தான் பாக்கலாம். இப்போ நிம்பள் வளையலை அவுக்கிறான். ஏக்கோ தும் நேரா மார்வாடி கடைக்கு போறான், வளையலை வாங்குறான், இங்கே வரான். இல்ல சாய்பு நிம்பளை சவாரி வைக்கிறான். இந்தப்பா வளையல் வாங்கிட்டு வந்தாச்சு. திருப்தி தானே உனக்கு? மார்வாடி வளையலுக்கு என்ன கொடுத்தான்? 200 ரூபாய் கொடுத்தாம்பா. அந்த 200 ரூபாயே ராவுத்தர் வட்டி இல்லாமே கொடுக்கறான். ராவுத்தர்? அதே கணேஷு, பணத்துக்கும் அடமானமா ராவுத்தர் இந்த வாட்சே வச்சுக்கிறான். நிம்பள் பணத்தே தர்றான், ராவுத்தர் வாட்சே திருப்பி தர்றான். நான் டைம் பார்க்கணும்னா என்ன செய்யறது? கடைக்கு வர்றான். ஜாவ். என்னங்க மணி என்ன ஆச்சு? நீ நேரா மெயின் ரோடுக்கு போறான். அங்க ராவுத்தர்னு ஒருத்தன் மளிகை கடை வச்சிருக்கான். அவங்கிட்ட நான் சொன்னேன் நீ சொல்றான், அவன் மணி சொல்றான். நீ 4 பேர் அந்த வண்டியில வாங்க. குதிரை ரொம்ப ஒல்லியா இருக்கு, நீங்களும் அந்த வண்டியிலேயே வாங்க. சரி சார். அம்மா, பொண்ணுக்கு அண்ணன் அந்த வண்டிக்கு ஏன் அமிச்சம் தெரியுமா? அவர் முன்னாடி பேச வேண்டாம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சட்ட கைய மடிச்சு விட்டேன்னா பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கைய மடிக்கலன்னா பொண்ணை பிடிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? தெரியுண்டா கண்ணா, எத்தனை தடவை சொல்லுவேன். இத பாருங்க, வழக்கம் போல பைத்தியத்தனமா அங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. கோவக்கார மாதிரி உருன்னு உட்கார்ந்து இருக்கணும். நான் என் புருஷன் ரொம்ப கோவக்காரன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். புரியுதா? சரிங்க. இந்த சரிங்கிற பழக்கத்தை அச்சரப்பாக்கத்தோடு விடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? அவங்க முன்னாடி தைரியமா வாடி போடி அதட்டி பேசலாம். புரியுதா? சரிங்க. நீ வண்டி எடுப்பா. என்னங்க, இந்த கம்பியை போட்டுக்கிட்டா போடுங்க. கொஞ்சமா போடுறீங்க, நிறைய போடுறீங்க. ஒருவேளை உங்க பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா இதெல்லாம் வேஸ்ட் தானே நமக்கு. பேசாம இருங்க, எனக்கு ஏற்கனவே பயமா இருக்குது. மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப கோக்காரா இருப்பார் போல இருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு 2 தட்டு வேணும். இவ என் பொண்டாட்டி. ஊர்ல சாதாரணமா இவளை என் பொண்டாட்டினே சொல்ல மாட்டாங்க, என்ன பெத்தவன்னு சொல்லுவாங்க. கணேஷா, வளவளன்னு பேசிட்டு இருக்காத, பொண்ணை அழிச்சிட்டு வா. யார் இந்த குழந்தை? ஏன் அழுகுது? இது பக்கத்து வீட்டு குழந்தை, நான் விசாரிக்கிறேன். ஏன் அழற? இவங்க உட்கார்ந்து இருக்கிற ஜமக்காலம் எங்க வீட்டுது. எல்லாரும் ஏந்துருங்க. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுடுங்க. மிக்சர் யார் விட்டுதோ? ஓஹோ, பக்கத்து வீட்டு ஜமக்காலமா? பரவாயில்ல, எந்திரிங்க. இத பாருங்க, நீங்க கோவக்காரர்னு உங்களை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என்னுடைய நிதி நிலைமை அப்படி. குழந்தை பக்கத்து விட்டது, ஜமக்காலம் அவங்களுது, அழுவுது. தயவு செய்து எழுந்திருக்க முடியுமா? என்னங்க அவ்வளவு தூரம் கெஞ்சுறாருல, எழுந்திருங்களேன். சரிங்க.